பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டம் நிறைவு. புத்தாண்டின் முதல் நாளில் நடந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் மக்கள் வழிபாடு. முக்கிய கோவில்களில் நள்ளிரவு முதல் சிறப்பு பூஜை, பக்தர்கள் சாமி தரிசனம். புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் உட்பட முக்கிய கோவில்களில் சிறப்பு வழிபாடு. தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு பஞ்சமுக தீபாராதனை. சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பு. புத்தாண்டையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 2 டன் மலர்களால் அபிஷேகம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். புத்தாண்டையொட்டி தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் பிரார்த்தனை முடிந்த பிறகு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து மக்கள் மகிழ்ச்சி. குமரியில் 2025ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதய காட்சியை காண்பதற்காக குவிந்த சுற்றுலா பயணிகள். முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயத்தை காண ஆர்வம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புத்தாண்டையொட்டி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். நடை திறக்கப்பட்டதும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் புத்தாண்டையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை. புத்தாண்டையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அதிகாலை 4 மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு திருப்பள்ளி எழுச்சி நடத்தப்பட்டு பின் மூலவருக்கு சிறப்பு பூஜை. புத்தாண்டையொட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. தங்க கவசத்தில் எழுந்தருளிய கற்பக விநாயகரை மனமுருகி பக்தர்கள் தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜை.
மூலவர் லட்சுமி நரசிம்மருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவை கொண்ட அபிஷேகம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் 242 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி. சுற்றுலா பயணிகள், சபரிமலை பக்தர்கள் ஆனந்த குளியல். தமிழகத்தை பிடித்துள்ள தீமை அகன்று வெளிச்சம் பிறந்திட இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தின் முன்பு குவிந்த ரசிகர்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து ரஜினிகாந்த் உற்சாகம். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு வரை உள்ளது எனவும் விளக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம். 7 நாட்களாகியும் கொலை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்யாதது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி அறிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கோவையில் திமுக அரசுக்கு எதிராக பாஜகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீச்சு. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்தது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 14 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1966 ரூபாய்க்கு விற்பனை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1069 கனஅடி நீர் வெளியேற்றம். மதுரை மாவட்டம் மேலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மதுபோதையில் சிலர் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி அரசு உயர்த்தியுள்ள பெட்ரோல், டீசல் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. பெட்ரோல் லிட்டருக்கு 2 ரூபாயும், டீசல் லிட்டருக்கு 1 ரூபாய் 99 காசுகளும் உயர்ந்தது. சபரிமலை மகரவிளக்கு பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு ஜனவரி 15ஆம் தேதி வரை முடிந்தது. வனப்பாதை வழியாக வரும் பக்தர்களுக்கான சிறப்பு பாஸ் திடீர் நிறுத்தம். சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் மாற்றமில்லாமல் தொடரும். மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. புத்தாண்டு நாளில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்தது. தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் வரை உயர்ந்த 57,200 ரூபாய்க்கு விற்பனை.